தமிழ்நாடு தான் சொல்றார். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவில் நின்னா எப்படிங்க ஐயா? வண்டி நடுவில் தானே வரும். அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும்? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது, விஜய் அரசியல் இருக்கட்டும், அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும், மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன், ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா, இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். நம்முடைய ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு, அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்கண்ணா? பேசினாரா இல்லையா? அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல? இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான்மையர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசல? பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும். அதனால் தேர்தல் களத்தில் மோதுவோம், நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. முதல்வரா? இந்த முதல்வர் முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு. திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது? வரலாறு காணாத தோல்வியை 2014 சந்திச்சாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க 234. அதனால தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், வேறவங்க பாடம் எடுக்கணும். அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும். அவரு வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல, தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு, இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில சொன்னது, நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது, என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது. அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க. இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாச்சு. அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க, எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க. அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியலே கிடையாது. வரலாறு காணாத தோல்வியை பார்த்துக்கிறாங்க 2 எம்எல்ஏ. எத்தனையோ முறை சைபர் 39-0 இடத்துல திமுக இருந்திருக்கு. ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம். மக்கள் 2026 மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம், முருகரை பார்த்தா பயம், சிவனை பார்த்தா பயம், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம், இந்து முன்னணியை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் பயம். பொட்டு வச்சா பயம், குங்குமம் வச்சா பயம். அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம், குண்டை பார்த்தாலும் பயம், அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம். அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கிறார்கள், இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள். அதனால் பயத்தில்